பபிள் கம்க்கும் சீவிங் கம்க்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு யோசிச்சிருக்கீங்களா? முதலில் சீவிங் கம் எப்படி தயாராகுது? இதன் அடிப்படை கம் பேஸ் தான். முன்னாடி இது மரசார்ல இருந்து வந்தது. இப்போ இது சிந்தட்டிக் ரப்பர் மாதிரி ஃபேக்டரியில தயாராகுது. இதையே தனியா மென்றா சுவையே இருக்காது. கொஞ்சம் கடினமா இருக்கும், சுவையில்லாத கம் மாதிரி தான் இருக்கும். அப்போ பபிள் கம் என்ன வித்தியாசம்? முக்கியமான வித்தியாசம் கம் பேஸ் தான். பபிள் கம்ல எலாஸ்டோமர்னு சொல்ற ரப்பர் பொருள் அதிகம் இருக்கும். அதனால அது நல்லா இழுக்கும், பெரிய பபிள் ஊத முடியும். சரி, சீவிங் கம்ல அந்த எலாஸ்டோமர் குறைவு. அதனால அது ஸ்ட்ரெச் ஆகாது, பபிள் ஊத கஷ்டம். அதாவது பபிள் கம் இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரெச் பிளஸ் பபிள், சீவிங் கம் இஸ் ஈக்குவல் டு சியூ பிளஸ் ஃப்ரெஷ். எப்போ எதை சாப்பிடலாம்? சீவிங் கம் சாப்பாட்டுக்கு பிறகு மவுத் ஃப்ரெஷ் ஆக, வேலை நேரத்தில் ஃபோக்கஸ் அதிகரிக்க, பயணத்தில் போர்டம் குறைக்க. பபிள் கம் நண்பர்களுடன் ஃபன் டைம், விளையாட்டு நேரம், ரிலாக்ஸ் ஆயிருக்கும் நேரம். சின்ன பழக்கம்னாலும் அது உடலை பாதிக்கும். கம் சாப்பிட்ட பிறகு சரியாக டிஸ்போஸ் பண்ணுங்க. இப்படி யூஸ்ஃபுல் தகவல்களுக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.